அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எஸ்சி எஸ்டி ஆணையத்தோட உத்தரவுனால சீமான் பார்த்தீங்கன்னா தற்போது கைது செய்யப்பட்டிருக்காரு. இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா சண்டாளன் கருணாநிதி அப்படின்ற ஒரு பாடலை பாடின காரணத்தினால திருச்சி காவலர்கள் அவர் கைது பண்ணியிருந்தாங்க. இதனை அடுத்து இந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு எஸ்சி எஸ்டி ஆணையம் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பாடலை உருவாக்கியதே ஜெயலலிதா சிஎமாக இருந்த காலத்தில் அதிமுகவால் எழுதப்பட்ட இந்த ஒரு பாடலை நாங்கள் பாடினா என்ன தப்பு அப்படின்னா பாடல் எழுதுனவங்களை கைது பண்ணுங்க, அதிமுகவுடைய நிர்வாகிகளை கைது பண்ணுங்க அப்படின்னு சீமான் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தையை இப்போ நானும் பயன்படுத்துகிறேன், என்ன கைது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சவாலும் விட்டிருந்தாரு. இதனை அடுத்து எஸ்சி எஸ்டி ஆணையம் பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக சீமான் மீது வழக்கு பதிவு பண்ணி காவலர்கள் பார்த்தீங்கன்னா அவர் அழைச்சிட்டு போகிற ஒரு காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான வழக்கு போட போகிறாங்க அப்படின்னும் இது எல்லாமே காவல்துறை செய்யக்கூடிய ஒரு சதிதான் அப்படின்னு இன்னொரு பக்கமும் ஏகப்பட்ட விமர்சனங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. பாடல் எழுதிய அதிமுக நிர்வாகிகளை விட்டுட்டு பாடனை எங்களையே கைது நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சீமான் அவர்களை தற்போது காவலர்கள் அழைச்சிட்டு போகிற ஒரு காணொலியை நம்மளால் பார்க்க முடியுது. மேலும் நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ரொம்ப எளிதில் விட மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சீமானை கைது பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் சீமானோட நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகியான ஹுமாயினியும் கைது பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க மேல எந்த மாதிரியான வழக்கு போட போறாங்க, எந்த மாதிரியான வழக்குல சீமான உள்ள தள்ளலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே வந்துட்டு இருக்கு. மேலும் சீமான் அவர்கள் கைது குறித்த எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.